கத்துக்கிட்டாலுமே இண்டிபெண்டா கத்துக்கணும். ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நெருப்புல கை வச்சா சுடுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அதை பிராக்டிக்கலா நம்ம லேர்னும் பண்ண முடியும். அதுக்கு இந்த மாதிரி இந்த வத்தி குச்சி எடுக்கணும், இதை இந்த மாதிரி பண்ணணும், இப்படி பண்ணாதான் உனக்கு அந்த இடத்துல சுடும், அப்படி பண்ணா சுடா, இதெல்லாம் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுத்தாலும் அவங்களுக்கு அது அந்த அளவுக்கு கிளியரிட்டியா சிம்பிள்ல நெருப்புல கை வச்சா சுடுன்றது எல்லாருக்குமே தெரியாது. பிராக்டிக்கலா நீங்க இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கணும். அது இண்டிபெண்டன்ட் லேர்னிங் நம்மளுக்கு எப்பவுமே மறக்காது. இதே நீங்க ஒரு ஸ்ட்ரக்சரா ஒரு கோர்ஸ்டா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா அது எல்லாமே மறந்துடுவீங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதுலயுமே நான் நிறைய பாக்குறது என்ன அப்படின்னா, நிறைய பேர்லாம் நான் பார்க்கும்போது சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கர்னாலாம் நான் வந்து எனக்கு சர்டிபிகேட் வந்து கொடுத்துட்டாங்க, ஸோ அதனால நான் வந்து எத்திக்கல் ஹேக்கர், நான் எதை வேணா பண்ணலாம் அப்படின்ட்டு. லாஸ் யாருக்குமே தெரியல. சைபர் செக்யூரிட்டி மட்டும் நீங்க படிக்கிறதுக்கு பேரு அதை மட்டும் சும்மா ஒரு 4 டாபிக் தெரிஞ்சுட்டு காலையில் நெக்ஸ்ட்ன்ற ஒரு ஓஎஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு உலகமே உங்க கையிலையான்னு கேட்டா டெஃபினட்டா கிடையாது. ஓகே, சைபர் செக்யூரிட்டி இட்ஸ் லைக் அ ஓஷன். ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். சைபர் செக்யூரிட்டி இட்ஸ் லைக் அ ஓஷன். அது ரொம்ப பெரிய ஃபீல்டு. அது அதெல்லாம் ஓவர் நைட்ல உட்காந்து இது பண்றதுனால கத்துக்க முடியுமான்னு கேட்டா டெஃபினட்டா கத்துக்க முடியாது. அதெல்லாம் வந்து நீங்க டே நைட்ஸ் பிராக்டிசஸ் இருக்கணும் அதுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸோட லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கனாலே தெரியும். ஓகே வெயிட், நான் அதை ஆக்சுவலி எங்க வச்சிருக்கேன் தெரியல. நான் கோர்சிங் ஸ்ட்ரக்சர் இங்க பார்த்தேன். நான் டாபிக்ஸ் பார்த்தேன். இதில் நான் சில டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கோர்ஸ் அவுட்லைன், ரைட்? யா, ஓகே. ஸோ இதில் இந்த கோர்ஸோட அவுட்லைன் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது உங்களுக்கு காட்டியிருப்பாங்க எங்கே அந்த கோர்ஸோட அவுட்லைன்ஸ். ஸோ ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எத்திக்கல் ஹேக்கிங்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எத்திக்கல் ஹேக்கிங்ன்றதே ஃபர்ஸ்ட் ஒரு பர்சனுக்கு நம்ம கொடுக்கறது தப்புன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எத்திக்கல் ஹேக்கிங்ன்றதை நீங்க ஸ்பெண்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஹேக்கிங்னா என்னன்ற டேர்மே அவனுக்கு தெரியாது. ஹேக்கிங்னா அவன் என்ன நினைச்சுப்பானா, வரும்போது நம்ம இதெல்லாம் ஹேக் பண்ணலாம், அதெல்லாம் ஹேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொண்டு வருவான். ஸோ இதுல நீங்க பாக்குறீங்கல்ல, இதுல இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எத்திக்கல் ஹேக்கிங் இருக்கு. அவனுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டெக்னாலஜின்னு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஒரு வெப்சைட் எப்படி ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கணும், ஒரு வெப்சைட் எப்படி நான் கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு டெக்னாலஜியோட ஃபண்டமெண்டலை நீங்க சொல்லி கொடுக்காம டைரக்டா அவனை தூக்கிட்டு வந்து வாட் இஸ் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எத்திக்கல் ஹேக்கிங், தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ், ஒயிட் அட்டாக்கர், பிளாக் அட்டாக்கர், கிரே அட்டாக்கர், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கூட்டு வந்து உட்கார வச்சா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ரைட்டா? ஸோ அவனுக்கு ஒரு விஷயம் வந்து தெரியணும் அப்படின்னா அதுல அவனுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும்ல. ஏதாச்சும் ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதை அவனால இன்ஜெக்ட் பண்ணி லேர்ன் பண்ண முடியும், கரெக்டா? நீங்க எடுத்தோன்னு ஏதோ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எத்திக்கல் ஹேக்கிங் கொடுத்துறீங்க, அப்புறம் ஃபுட் பிரிண்ட் அண்ட் ஸோ இந்த மாதிரிலாம் கண்டென்ட், இதுக்கு அடுத்து ஸ்கேனிங் நெட்வொர்க். அவனுக்கு பேசிக்கா வாட் இஸ் நெட்வொர்க்கிங்ன்றதெல்லாம் உங்களுக்கு நீங்க ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்து நெட்வொர்க்கிங் கான்செப்டை நீங்க புகுத்தி அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அவனை கைட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க ஸ்கேனிங் நெட்வொர்க்கிங்ன்றதே கொண்டு வருவீங்க. இதுல கொடுத்துருக்கிறதுல நெட்வொர்க்கிங் இல்லை, டைரக்டா ஸ்கேனிங் நெட்வொர்க். ஸோ அதுக்கடுத்து வல்னரபிலிட்டி அனலைசிஸ். அதுக்கடுத்து இப்போ நீங்க பேசிக்ஸ் ஆஃப் பக் பவுண்டி இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பக் பவுண்டிங்ஸ்னா என்னன்னே தெரியாம வல்னரபிலிட்டி அனலைசிஸ் கொடுத்தா இதெல்லாம் எப்படி இருக்கு பாக்குறதுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. இது ஓகே முடிஞ்சா டைரக்டா சிஸ்டம் ஹேக்கிங். என்ன இது, நீ ஒரு வெப்சைட்டை எடுத்து ஃபர்ஸ்ட் வெப் ஹேக்கிங் சொல்லி கொடுக்கணும் உனக்கு. வெப் ஹேக்கிங் சொல்லி கொடுத்து ஓகே எப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை கேதரிங் பண்றது, எப்படி ஒரு ப்ராசஸ் நீ இன்க்ளூட் பண்றது, ஃபர்ஸ்ட் ஒரு ஹேக்கிங்க்கு ஒரு பிஓசினா எப்படி நீ எழுதணும், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எப்படி எழுதணும்னே தெரியாம நீ வல்னரபிலிட்டி அனலைசிஸ் வந்தா உனக்கு என்ன புரியும்? இதை தாண்டி சிஸ்டம் ஹேக்கிங். ஸோ அதுதான் இதெல்லாம் வந்துட்டு அதான் கோர்சிங்கோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பேசிக்கா என்ன இதெல்லாம் டிஎன்ஏஎல் ஆஃப் சர்வீஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வெப்சைட் கான்செப்ட்ல வருது. ஸோ இதுல வெப் ஹேக்கிங் எல்லாமே உங்களுக்கு முன்னாடி கொடுத்துட்டு அதுக்கடுத்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பேக்ல கொண்டு வந்தாங்கன்னா ரியல் டைம் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இது எதுவுமே இல்லாம டைரக்டா கூட்டு வந்து ஹேக்கிங் உங்களை வந்து இந்த கான்செப்டோட ஸ்ட்ரக்சரே குழப்பிட்டாங்க இதுல, கரெக்டா? ஸோ அதனால நீங்க என்ன ப்ரோ இப்போ நீங்க வந்து சொல்றீங்க, நீங்க என்ன ரோட் மேப் கொடுக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா லேர்ன் இண்டிபெண்டா லேர்ன் பண்ணுங்க. இப்போ இதுல வந்து கோர்ஸ்ல தான் கட்டி நீங்க இதெல்லாம் படிக்கணும்னா டெஃபினட்டா கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எத்திக்கல் ஹேக்கிங் உள்ள வரீங்கனாலே உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இம்பார்ட்டன்ட், ரைட்டா? ஆனா இவன் பேசுனதுல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே இல்ல. நம்ம ஊர்ல 2 டைப் தான் இருக்கு கைஸ். எப்படின்னா 2 தான். எப்படி சொல்றது, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து ப்ராடக்ட்ஸ் வரும், இந்தியாஸ்ல இருந்தா யூசர்ஸ் வரும். எப்படின்னா சிம்பிள், ஃபாரின்ல தான் எல்லா ப்ராடக்ட்டுமே மேட் ஆகுது. நீங்க பாக்குற சாட் ஜிபிடி, டீப் சீக்கு, ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்காங்களா, எல்லாருமே வந்து ஃபாரினர்ஸ் தான். நம்ம என்ன ஸ்டில் யூசிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்மதுல இருந்து என்ன லான்ச் ஆச்சு,
ரீசெண்டாக அரட்டை ஆப்னு ஒரு ஆப் லான்ச் ஆச்சு, இந்த சோஹோல இருந்து நினைக்கிறேன். ஸோ அதை லான்ச் எத்தனை பேர் அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? இத்தனைக்கு அது இந்தியாவில் மேட் பண்ணப்பட்ட ஒரு ஆப், பட் யாருமே அதை யூஸ் பண்றது இல்லை. ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் எப்படி சொல்றது, லைக் இந்தியாவில் இருந்து யூசர்ஸே இங்கே யாருமே கிடையாது கரெக்டா. பட் ஆனால் நம்ம என்ன பண்ண யூசிங்ல தான் பெஸ்ட்டாக இருக்கும். சாரி, ஸோ அதில் கிரியேட்டர்ஸ் யாருமே கிடையாதுன்னு நான் நம்புறேன், ஸ்ட்ராங்கா நம்புறேன். அது இந்தியால இருந்து பெரிய பெரிய ப்ராடக்ட் எதுவுமே கிரியேட் ஆக மாட்டேங்குது. பெரிய பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் யாருமே கிரியேட் ஆக மாட்டோம். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி கோர்ஸ் பேஸ்டு கான்செப்ட் தான் தேவை. பிகாஸ் கோர்ஸ் உங்களை என்ன மாதிரி மைண்ட் செட்டுக்குள்ளார கொண்டு வரணும், ஒரு எம்ப்ளாய்மெண்ட் மைண்ட்ஸ்குள்ள கொண்டு வரும். உங்களை ஒரு ஆண்டர்பிரினரா, அதில் வந்துட்டு உங்களால ஒரு ஃப்ரீடமா ஒரு விஷயத்த பண்றதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் தாண்டி அதுக்கான நாலேஜ் உங்களுக்கு கிடைக்காது. அதான் ரியலிஸ்டிக்கான உண்மை. ஸோ இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, ஸோ இதெல்லாம் தான் மெயின் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ எப்படி இதை நம்ம ஓவர் கம் பண்ணி படிக்கிறது ப்ரோ அப்படின்னா, ஃப்ரீ சோர்ஸஸே உங்களுக்கு அவ்வளோ அதிகமாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கம்பெனிஸுமே வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, சர்டிஃபைடு இருந்துட்டா அவன் ஒர்த்துன்றதை நம்புறாங்க. நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன் அவங்களுக்கு. ஆனால் நீ அந்த சர்டிஃபிகேட்டை மட்டுமே உள்ளே போக முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. எனக்கு தெரிஞ்ச 2 சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் அண்ணாவே என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் படிக்கும்போது நினைக்கிறேன், ஸோ ஸ்கூல் படிக்கும்போது அவங்க என்னாச்சு, ஆக்சுவலி அவங்க சர்டிஃபிகேஷன் எதுவுமே பண்ணல. அந்த இன்டர்வியூ தான் போய் டைரக்டா கிராக் பண்ணாங்க. இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் தெரியும், அதை ரியல் டைம்ல அவங்க அப்ளிகேஷன் இது கொடுத்துருக்காங்க, அதை இவங்க டெஸ்ட் பண்ணி ஓகே இதெல்லாம் கான்செப்ட்ன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ காட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கா ஓகே இது டன்னு, ஸோ நம்ம வந்து இதை நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலான்ற ஒரு ஐடியா அவங்களுக்குமே இருந்திருக்கு. ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஓகேவா? ஸோ இப்படிதான் எப்பவுமே ப்ராசஸ் வந்து ரன் ஆகும். நம்ம ப்ராக்டிக்கலா லேர்ன் பண்ணணும் எல்லாமே. இவங்க கொடுக்குற லேர்னிங்கை நீங்க வச்சு மட்டுமே நீங்க ஹேக்கிங்குள்ள இன்ஜெக்ட் ஆக முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டா கிடையாது. ஸோ இந்த ஹேக்கிங் எல்லாமே ஜஸ்ட் கான்செப்ஷுவலா லேர்ன் பண்ண முடியுமே தவிர்த்து, உங்களோட பர்டிகுலர் சரௌண்டிங்ல மட்டும் இது யூஸ் பண்ண முடியுமே தவிர்த்து, நீங்க ரியல் வேர்ல்டுல இது இன்ஜெக்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ அதனால எனிதிங் லேர்ன் இண்டிபெண்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் கத்துக்கணுமா, ஏன் வந்து நீங்க வந்து இதை சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்து ஒரு கோர்ஸ் போகணும் சி ஒண்ணுமே இல்லை, யூஸ் இந்த வெப்சைட் முக்காவாசி பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், W3 Schools, ரைட்? ஸோ இதுக்குள்ளார நீங்க வந்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்கோட எல்லா கான்செப்ட்டுமே உங்களுக்கு அழகா நீங்க கத்துக்கலாம். உள்ளுக்குள்ள பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுல. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் வந்தீங்கன்னா பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் நிறைய அவைலபிளாக நம்மளுக்கு இருக்குது. அதான் யூடியூப் ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் தான் எடுத்து நான் படித்து வாழ்க்கையை வந்து ஹேக்கிங்குள்ளே கொண்டு வரணும்லாம் நினைக்கிறது ரொம்ப தப்பான, லைக் அது ஒரு தப்பான பார்வைன்றது, அது தப்பாக தான் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க, அது வேற விஷயம். ஸோ அதனால லேர்ன் இண்டிபெண்டன்ட். ஸோ SH கோர்ஸ் எடுக்கிறது வந்து சும்மா எனக்கு வந்து என்னோட டேலண்ட்டை ஷோ ஆஃப் பண்ணணும் ப்ரோ நான், ஸோ அதுக்கு மட்டும் எனக்கு SH கோர்ஸ் ஓகேன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா இட்ஸ் ரியலி குட், நீங்கள் அதை எடுக்கலாம். அதர்வைஸ் நான் வந்து டெக்னிக்கலாக நிறைய கற்றுக்கணும்னு உள்ள வரவங்களுக்கு SH கோர்ஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்காது. நான் நிறைய பேரை வந்து எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, லைக் எப்படி சொல்கிறது, ஹேக்கிங் படிச்சிட்டேன்னா ஒரு கோர்ஸ் முடிச்சிட்டேன்னா நான் ஹேக்கர், அது டெஃபினட்டாக கிடையாது. அது அந்த கண்ணோட்டம் இருந்தால் அதை மாற்றிக்கோங்க. நீங்கள் சர்டிஃபிகேஷன் முடிச்சிங்கன்னா நீங்கள் ஹேக்கர் கிடையாது, நீங்கள் ஜஸ்ட் ஒரு லேர்னர் தான். ஓகேவா? ஸோ ரிசர்ச்சராக இருங்க, லேர்னராக இருக்காதீங்க. லேர்னர்னா சும்மா அவங்ககிட்ட போய் கற்றுட்டு வந்துட்டு நான் வெளியே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்றதை காட்டுறது, அப்படி இல்லை. ரிசர்ச்சர் மீன்ஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணி ரிசர்ச் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இட்ஸ் ரியல் குட். ஸோ நம்ம வீடியோவில் SH வந்து இது கண்டிப்பாக எல்லாருமே சூஸ் பண்ண வேண்டாம். ஒர்க்குக்கு நீடு இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அப்புறம் உள்ளே போக முடியும்னா சும்மா அதை பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் நாலேஜை இண்டிபெண்ட்டாக லேர்ன் பண்ணுங்க அப்படின்றது தான் உண்மை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்லாம் நான் எங்கெங்க லேர்ன் பண்ணணும், என்ன மாதிரி வீடியோஸ் நம்ம எடுக்கலாம் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை தாண்டி AI பேஸ்டாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போட போகிறோம். ஸோ அதையுமே வெயிட் பண்ணி பாருங்க. AI பேஸ்டாக நம்ம நல்லா லேர்ன் பண்ணலாம், எப்படி AI வந்து எல்லாத்தையும் ஆக்குபேட் பண்ணுது அப்படின்றதையும் டீட்டெயிலாக அதை ஒரு குக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது உங்களிடம் விடைபெறுவது இட்ஸ் ஜெஜி ஃப்ரம் செக்யூர் வேர்ல்ட்ஸ். பாய்.